விஷ்ணு ஸ்தலிகையில் கீரை சாதம். கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரையை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கப் அளவில் நான் 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது பைத்தம் பருப்பு, 1/2 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். டேரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி குத்திட்டு, கடுகு, வெந்தயம், சீரகம் எப்பயும் போல் நம்ம எப்போவெல்லாம் ஆட் பண்ணுவோமோ, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கீரை இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஒன்று ஆட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கடுகு, வெந்தயம், சீரகம், 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டோம். அதை நல்லா வெடித்தோன்னே இப்போ நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம். அரைக்கீரையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி வச்சிட்ருக்கேன் நான். இப்போ நான் கீரையை ஆட் பண்ணுறேன். கீரை, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா இப்போ நான் ஆட் பண்ணுறேங்க. இதை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை வந்து கொஞ்சம் நல்லா ஷ்ரிங்க் ஆகும். அது இல்லையா, கீரை எப்போவுமே கொஞ்சம் வதங்கினா அது ஷ்ரிங்க் ஆகும். இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆனவுடனே ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இப்போ நான் இங்கே குழம்பு பொடி போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், பெருங்காய பொடி போட்டிருக்கேன். குழம்பு பொடி வந்து 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 கப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அரிசி ஊற வச்சதுனால இப்போ 4 கப் தண்ணி வந்து நான் இதில் குத்திருக்கேன். 1 கப் அரிசி அப்படின்னா 4 கப்பு தண்ணி. தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தோடனே உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும்போது நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். ரெண்டுத்தையும், அரிசியும் பருப்பையும் நம்ம வந்து இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. திரும்ப நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோன்னா குக்கர் மூடிடுங்க. போட்டுட்டு உடனே மூடிடாதீங்க. இதை நல்லா போட்டுட்டோன்னா நல்லா கொதித்து வரட்டும். மேலே கொஞ்சம் நெய் குத்திக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். மேலே நல்லா நெய் குத்திட்டு குக்கரை மூடிடுங்க. நல்லா கொதித்து வந்தோடனே குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 5 விசில் 6 விசில் வரட்டும். பயப்பட வேண்டாம். 6 விசில் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை ஆகாது, அடியெலாம் பிடிக்காது. ஏன்னா இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இதை டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை பசங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம பண்ண முடியல, நிற்க முடியல கிச்சனில் இந்த வெயில் டைமில், இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு கிச்சன்லேயும் கொஞ்ச நேரம் நின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்மாஷ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த கரண்டி வச்சு நீங்கள் நல்லா இன்னும் கூட ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ இது மேலே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு இதுலேயே கீரை பருப்பெல்லாம் இருக்கிறதுனால தொட்டுக்க வந்துட்டு அப்பளம் இல்லை சிப்ஸு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஊறுகாய் கூட தொட்டு சாப்பிட்லாம். இல்லை நான் இன்றைக்கி தயிர் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தயிர் கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.